உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் நீதிமன்றம் தந்திருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சொந்தம் கொண்டாடுவது ஏற்புடையதா என்கிற ரீதியிலேயே இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் இருந்த நேரத்தில் பொள்ளாச்சியில் ஒரு பாலியல் விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த சம்பவத்தை இந்த நாடு மறந்துவிட முடியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நேரத்தில் எழும்பிய அந்த பகீர் குற்றச்சாட்டு, அது குறித்து அந்த குற்றச்சாட்டு கிடைத்தவுடனேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்டது. குற்றவாளிகள் எந்த விதத்திலேயும் தப்பித்துவிடக்கூடாது என்கிற முனைப்போடு அந்த வழக்கை கையாண்டது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு பொள்ளாச்சி நீதிமன்றம் இந்த வழக்கிலே ஒரு மகத்தான தீர்ப்பினை தந்திருக்கிறது. குற்றவாளிகளுக்கு இன்றைக்கு ஆயுள் முழுவதும், அதாவது வாழ்நாள் முழுவதும் சிறை என்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு உள்ளபடியே சொல்ல போனால், இது போன்ற குற்ற செயல்களிலே ஈடுபட எண்ணுபவர்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது என்பதிலேயும் எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட உடனேயே பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த தீர்ப்புக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்ட போது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், 4½ ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நல்லாட்சி தந்த நாயகன், 2026 மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற இருக்கிற சரித்திர நாயகன், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த தீர்ப்பினை வரவேற்று கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். நாடு முழுவதும் இந்த தீர்ப்பு குறித்து பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்த அரசியல் விமர்சகர்களும், நடுநிலை விமர்சகர்கள் என்கிற பெயரில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு, அறிவாலயத்துக்கு கொத்தடிமைகளாக மாறிப்போய் இன்றைக்கு கூக்குரல் போடுகிற அந்த அரசியல் விமர்சகர்கள் வரை இந்த விவகாரத்தில், இந்த தீர்ப்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வம்புக்கிழுப்பதை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கூட வெளியிட்டிருக்கிற அறிக்கை மூலமாக அவர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார்னா, ஏதோ இந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய வெற்றி மகுடத்தில் வைக்கப்பட்ட இன்னொரு மகுடத்தை போலவும், திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் முயற்சியினால் மட்டும்தான் இந்த தீர்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது என்பது போலவும் பேசியிருக்கிற முதலமைச்சர் இன்னொன்றையும் சொல்லுகிறார். பொள்ளாச்சி வழக்கோடு இது நின்று விடாது,
கொடநாடு வழக்கிலும் இது தொடரும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். நான் பணிவோடு நாடாளுகிற முதலமைச்சருக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த மட்டும் அந்த சம்பவம் நடந்தவுடனேயே, அந்த குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட உடனேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் புகாரை பெற்றுக்கொண்டவுடன் அந்த புகார் மீது FIR பதிவு செய்த அரசு என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு கேட்கிறார்கள், அன்னைக்கு FIR பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் 4 பேருக்கு மேலே தானே FIR-ஐ நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்று கேட்டால் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புகார் கொடுத்தவர்கள் அன்னைக்கு 4 பேர் மேலத்தான் 4 பேரை குறிப்பிட்டுத்தான் புகாரை கொடுத்தார்கள். புகாரை பெற்றுக்கொண்ட இந்த அரசாங்கம் என்ன செய்ததுன்னா, அந்த 4 பேர் மீதும் FIR-ஐ பதிவு செய்தது. FIR-ஐ பதிவு செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த வழக்கை என்ன செய்ததுன்னா, அன்னைக்கு CBCIDக்கு மாற்றி கொடுத்தது. CBCIDக்கு வழக்கை மாற்றி கொடுத்த அந்த வரலாறும் அதிமுக அரசாங்கத்துக்கு தான் உண்டு. CBCID விசாரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த வழக்கை CBIக்கு மாற்றி கொடுத்த வரலாறும் அதிமுக அரசாங்கத்துக்கும் ஆற்றல் மிகுந்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. CBCID தான் இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தது. CBCID விசாரித்துக் கொண்டிருந்த வழக்கு மேல தான் இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்தவுடனேயே பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் சிலர் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னா, அதிமுகவினுடைய நகர செயலாளர் இந்த குற்றச்செயலிலே ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக நகர செயலாளர் குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்னா ஆமா, ஒத்துக்கொள்கிறோம். அதிமுக பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சியில, பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சியில எங்காவது அங்கமிங்கும் சில விஷமிகள் இருப்பது சகஜம். ஆக இந்த வழக்கிலே கூட அதிமுகவினுடைய பொறுப்பாளர் ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று அறிந்தவுடனேயே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நாடாண்ட முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த நபரை காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுத்தாரான்னு கேட்டால் கிடையாது. உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் FIR-ல இணைத்துக் கொள்ளப்பட்டார், குற்றப்பத்திரிகையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார். இன்னைக்கு கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, அவரை சேர்த்தது 2 ஆண்டுகள் கழித்து தானே சேர்த்தீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், அருமைக்குரியவர்களே, புகார் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த நபருடைய பெயர் புகாரிலே இல்லை. அவர் விசாரிக்கப்படுகிற போதுதான், CBCID விசாரித்து CBI விசாரிக்கிற போதுதான் அந்த நபர் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டார் என்கிற அந்த நம்பகமான அந்த காரியம் கிடைக்கப்பெறுகிறது. அதற்கு பிறகு அரசாங்கம் அவரை தப்ப விட்டதா என்று கேட்டால் கிடையாது. அவர் உடனடியாக என்ன பண்ணப்படுகிறார்னா, கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறார், கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டவர் மீது சட்டப்படி என்ன நடக்குதுன்னா விசாரணை நடத்தப்படுகிறது. விசாரணையினுடைய முடிவில் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பில் அந்த நபருக்கும் அந்த நீதிமன்றம் தீர்ப்பை தந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் இந்த நபரும் அடங்கி வருகிறார். ஆக அதிமுக தன்னுடைய நிர்வாகியை காப்பாற்ற முயற்சி செய்கிறது என்பது போல இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் என்கிற பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிவரடிகளாக கிடக்கிற அந்த விமர்சகர்கள் பேசுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், என்ன பேசுகிறாருன்னா, கொடநாடு வழக்கு விசாரிக்கப்படுமாம். நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், மரியாதைக்குரிய நாடாளுகிற முதலமைச்சர் MKS அவர்களே, உங்களுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுத்த அந்த உங்கள் மேனிஃபெஸ்டோ, அந்த மேனிஃபெஸ்டோவிலே பல்வேறு அறிவிப்புகளை, வாக்குறுதிகளை நீங்கள் தந்திருந்தீர்கள். அப்படி தரப்பட்ட வாக்குறுதிகள் ஒன்றுதான் எதுன்னா, கொடநாடு வழக்கை நாங்கள் விரைந்து விசாரிப்போம், விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்று தருவோம் என்று சொன்னீர்கள். நான் கேட்கிறேன், அருமைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்து விட்டது.
நாடு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 10 மாத காலமே எஞ்சியிருக்கிறது. 10 மாத காலம் எஞ்சியிருக்கிற சூழலில் இன்னைக்கு நீங்கள் மீண்டும் வந்து நின்று கொண்டு கொடநாடு வழக்கை விசாரிப்பேன், குற்றவாளிகளுக்கு அந்த தண்டனையை பெற்றுத் தருவேன் என்று சொன்னால் எந்த நாட்டு மக்கள் உங்களை நம்புவார்கள் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாட்டு மக்கள் உங்களை நம்புவாங்களா? ஏன்னா நீங்கள் பேசியது, உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தந்தது, 4 ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அதிமுக ஏதாவது தடை கற்களை போடுகிறதா? விசாரிக்க கூடாது என்று வாதாடுகிறதா? ஏதாவது வழக்காடு மன்றங்களுக்கு போய் நாங்கள் தடையாணைகளை பெற்றிருக்கிறோமா? எதுவும் கிடையாது. வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொள்வதற்கும் வழக்கு விசாரணையை சந்திப்பதற்கும் அதிமுக தயாராக இருக்கிற போது நான் கேட்கிறேன், நாடாளுகிற முதலமைச்சர் MKS அவர்களே, உங்களுக்கு 4 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் இதனுடைய சூட்சமம் என்ன? நாடாளுகிற முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தாக வேண்டும். ஆக நீங்கள் கொடநாடு வழக்கை விசாரிக்க போகிறீர்கள் என்று சொன்னால் அதிமுக ஒன்றும் ஓடி ஒளிவதற்கு தயாராக இல்லை. வழக்கை எதிர்கொள்வதற்கும் சந்திப்பதற்கும் அதிமுக தயாராக இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து நாடாளுகிற முதலமைச்சர் MKS அவர்கள் மறந்துவிடக் கூடாது. நான் நாடாளுகிற முதலமைச்சர் MKS அவர்களை பார்த்து பணிவோடு கேட்கிறேன், இன்னைக்கு இந்த வழக்கை விசாரிப்பேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, அந்த ஞானசேகரனுடைய வழக்கை, அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அடங்கியிருக்கிற அந்த வழக்கை சிபிஐக்கு கொடுப்பதற்கு உங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கிறதா? அந்த தெம்பு, திராணி, தைரியம் ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறதா என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா ஞானசேகர் என்கிற நபர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்திலே சிக்கிக் கொண்ட உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னது என்ன? சொன்னதுன்னா, ஞானசேகர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரண் இல்லை என்று பேசினார்கள். புகைப்படங்கள் வெளியே வந்த உடனேயே பிளேட்டை அப்படியே தூக்கி மாற்றி போட்டாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஆமா ஆமா அவர் ஒன்றும் கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது என்று பேசினார்கள். அதற்கு பிறகு ஞானசேகரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கம் செய்வதாக அறிவித்தார்கள். ஆக இன்னைக்கு நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, நாட்டு மக்கள் என்ன கேட்கிறார்கள்னா, அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான, பாலியல் சம்பவத்துக்கு ஆளான அந்த மாணவி கொடுத்த புகார்ல அந்த மாணவி சொல்லுகிறார் என்னன்னா, இந்த அயோக்கியத்தனத்தை செய்த அந்த ஞானசேகரன் அந்த சம்பவம் நடத்தி முடித்ததற்கு பிறகு ஒருவரோடு தன்னுடைய அலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார். அந்த அலைபேசி மூலமாக பேசுகிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் சார் என்று சொல்லி பேசுகிறார். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். Who is that சார்? யார் அந்த சார்? இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு உண்டு, நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் அதிமுக கேட்கிறது. யார் அந்த சார்? Who is that சார்? இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே, உங்களுக்கு இதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை, களங்கம் இல்லை, நீங்கள் அப்பட்டமானவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கொடுப்பதற்கு நாடாளுகிற முதலமைச்சர் MKS அவர்களே, நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்லியாக வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் தேர்தல் வாக்குறுதிகளிலே சொன்ன எதையும் அவர்கள் நடத்துவதற்கோ செயல்படுத்துவதற்கோ ஆன முனைப்பினை எடுக்காத அரசாங்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், நீட்டு விவகாரத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று பேசியவர்கள் பேசினார்கள். ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும், ரகசியம் எங்களிடத்தில் இருக்கிறது. சீக்ரெட் இஸ் வித் அஸ். We are not able to share it with anybody else. யாரோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனேயே we will implement it என்று பேசினீர்களா இல்லையா? இன்னைக்கு செய்ய முடிகிறதா? இன்னைக்கு கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்கன்னா, என்டிஏ கூட்டணியிலே பாஜகவோடு நீங்கள் தானே இருக்கிறீர்கள், அதை பாரதிய ஜனதா கட்சிகளை உத்தரவாதம் பெற முடியுமா என்று நீங்கள் கேட்டால் நான் கேட்கிறேன், அருமைக்குரிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே, உன்னுடைய கையாலாகாத தளத்தை நாட்டு மக்கள் மத்தியிலே முதலில் ஒத்துக்கொள்.
நான் சொன்னேன், ஆனால் என்னால் பண்ண முடியவில்லை என்பதை நாட்டு மக்களிடத்திலே சொல். அதிமுகவால் சாதிக்க முடியுமா முடியாதா என்பதை அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திலே தேர்தல் மேனிஃபெஸ்டோவை கொடுக்கிற போது நாங்கள் சொல்லிவிட்டு போகிறோம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 உங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்களே, எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையே நின்று கொண்டு ஒரு செங்கலை இப்படி காட்டிக்கொண்டு பேசுகிறீர்களே, இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் உடனேயே எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த நாட்டிலே செயல்படும் என்று பேசுகிறீர்களே, நான் கேட்கிறேன், 4 ஆண்டுகள் கடந்து நிற்கிற சூழலில் இன்னைக்கு வரை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உண்டா? கொண்டு வர முடிந்ததா? கிடையாது. நாட்டு மக்கள் மத்தியில் என்ன சொல்ல போறீங்க நீங்க? அது மட்டுமல்ல, நாடாளுகிற முதலமைச்சர் MKS அவர்கள் இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டீர்கள். நீங்கள் சுற்றுப்பயணம் என்ன பெயரில் மேற்கொண்டீங்கன்னா, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற பெயரில் மேற்கொண்ட போது 234 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பேசிய MK ஸ்டாலின் அவர்கள் அவர் கலந்து கொண்ட கூட்டங்கள்ல எல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் வச்சார். அந்த பாக்ஸுக்கு பெயர் புகார் பெட்டி என்று சொன்னார். அந்த புகார் பெட்டியில யார் வேண்டுமானாலும் தங்களுக்கான புகார்களை, வருத்தங்களை, கோரிக்கைகளை புகாராக இந்த பெட்டியில போடலாம். பெட்டியை பூட்டி சாவியை நானே வைத்துக் கொள்வேன். நாடு முழுவதும் இருக்கிற 234 தொகுதிகளிலே வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியின் 234 சாவியும் MK ஸ்டாலின் ஆகிய என்னிடமே இருக்கும் பேசுறீங்களே. அதிகாரத்துக்கு வந்தவுடன் அந்த பெட்டிகளை எல்லாம் நானே உட்கார்ந்து திறப்பேன். புகார்களை நானே படித்து தெரிந்து கொள்வேன். அத்தனை புகார்களுக்கும் we will give remedy என்று பேசுகிறீர்களே, செய்ய முடிந்ததா? நான் கேட்கிறேன், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே அதற்கென்றே ஒரு துறை, அதற்கென்றே ஒரு அரசு செக்ரட்டரி. நான் கேட்கிறேன், 234 தொகுதிகளிலேயும் பெறப்பட்ட அந்த பெட்டிகளுடைய சாவி 234 ஒரு சாவி கூட முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் கிடைக்கலையா? 234 சாவியும் தொலைஞ்சு போயிருச்சா? ஏதாவது பெட்டியை திறந்து பார்த்தீர்களா? ஏதாவது பெட்டியில இருக்கிற புகார்கள் குறித்து நீங்கள் ஆலோசித்தீர்களா? ஏதாவது புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா? நாட்டு மக்களுக்கு நிவாரணம் தந்திருக்கிறீர்களா? எதுவும் கிடையாது. ஆக பேசிய எதையும் செய்யாத முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தந்த திட்டங்களை எல்லாம் படிப்படியாக ரத்து செய்து வருகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். சரி, நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்காக எதையும் செய்யவில்லை, அரசாங்க ஊழியர்களுக்காக எதையாவது செய்தீர்களா? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே அரசாங்க ஊழியர்களுடைய ஓய்வூதியம் தொடர்பான அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம்னு பேசுறீங்களே, செய்ய முடிந்ததா? இன்னைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 4 ஆண்டு கடந்து நிற்கிற சூழலை சொல்றார். என்ன சொல்லுகிறார்னா, இதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்களாம். அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்யுமாம். அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே முதலமைச்சர் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார் என்று பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், அருமைக்குரியவர்களே, கேப்பையில நெய்வடியுதுன்னா கேட்கிறவன் மதி எங்க போச்சுன்னு கேட்பார்கள். அதுபோல்தான் இன்றைக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நாட்டு மக்கள் மத்தியிலே, அரசாங்க ஊழியர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அறிக்கை சமர்ப்பிப்பார்களாம். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களாம். 4 ஆண்டுகள் கடந்து விட்டது சார். இந்த 4 ஆண்டுகள் வரை அரசாங்க ஊழியர்கள் குறித்து ஆலோசித்தீர்களா? யோசித்தீர்களா? நடவடிக்கை உண்டா? அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா? எதுவும் கிடையாது. எதுவும் செய்யாத இந்த அரசாங்கம் இன்னைக்கு அறிக்கை வந்தவுடன் செய்வோம் என்று சொன்னால், மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகள் நாட்டு மக்களையும் அரசாங்க ஊழியர்களை ஏமாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் திட்டம் போடுகிறது என்பதை தயவு கூர்ந்து மறந்துவிடக் கூடாது. அரசாங்க ஊழியர்கள், எலக்ட்ரிசிட்டி ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? எதையும் செய்யாத அரசாங்கம். கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு துறையின் கீழ் எங்களை கொண்டு வரணும்னு. தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக சொன்னது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்
கூட்டுறவுத்துறையை ஒரு துறையின் கீழ் கொண்டு வருவோம்னு பேசுறீங்களே, நடவடிக்கை உண்டா? இன்னைக்கு வர நடவடிக்கை கிடையாது. அது குறித்து ஏதாவது திமுக சிந்தித்திருக்கிறதா என்று கேட்டால் எதுவும் சிந்திக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு நாட்டு மக்களை தொடர்ந்து திட்டமிட்டு ஏமாற்றுகிற முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறதுன்னு சொன்னா, நாட்டு மக்களுடைய அந்த மறதியை பயன்படுத்தி நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை 2026 கைப்பற்றி விடலாம் என்று சொல்லி திமுக திட்டம் போட்டால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்கள் எண்ணத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் விழுந்திருக்கிற மரண அடிதான் தமிழக அரசியலில் வெள்ளித்திரையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய வருகை என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் ஞாபகத்திலே நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னா 200+ தொகுதிகளை கைப்பற்றுவோம், 234 கைப்பற்றுவோம் என்றெல்லாம் தெனாவட்டாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசினால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன், உங்களுக்காக பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு அந்த அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 45% இருக்கிறதா, அதிமுகவுக்கு 20, 21 என்று பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 45% கிடைச்சிருமா, அதிமுக கூட்டணிக்கு 20%, 25% தாண்டாது என்று பேசுகிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாடாளுகிற முதலமைச்சர் MKS அவர்களுக்கும் நான் பணிவோடு உங்கள் ஞாபகத்துக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1991 மிருகபலத்தோடு அதிமுக ஆட்சிக்கு வந்தது. 1991 தேர்தல் களத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கிற போது திமுகவுடைய வாக்கு வங்கி % எவ்வளவு என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அந்த சதவீதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1996 மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடிந்ததா இல்லையா? எங்கே இருந்து சதவீதங்கள் வந்தது? 1996 முதல் 2001 வரை அதிகாரம் செலுத்திய திமுக 2001 மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை இழந்தது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை 2001 இழக்கிற போது உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன? 2001 முதல் 2006 வரை அதிமுக அதிகாரம் செலுத்திவிட்டு 2006 மீண்டும் அதிமுக ஆட்சியை இழக்கலையா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரவில்லையா? அப்போ உங்க சதவீதம் என்ன? இன்னைக்கு பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் அது குறித்து பேசுவார்களா? 2011 மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அதிமுக 2021 வரை அதிகாரத்தில் இருந்த அதிமுக ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்கும், அரசாங்கம் மீது அதிருப்தி நிலவி இருக்கும். 10 ஆண்டு கால ஆட்சி சார். அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்திருக்கும். அந்த அதிருப்திக்கு இடையிலேயும் 2021 அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்ததுன்னா எத்தனை சதவீத வாக்குகள்ல சார்? 2.5% வாக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்னைக்கும் இதே கூட்டணி தான், அதிமுக பாஜக கூட்டணி. எங்களோடு பாமக இருந்தது. அன்னைக்கு எங்க கூட வந்து தேமுதிக இல்லை. அன்றைக்கு எங்களோடு இன்றைக்கு NDA கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை. ஆக இவர்களெல்லாம் இல்லாத போது எங்களுக்கு குறைவாக கிடைத்தது. ஆட்சியாளர்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வித்தியாசம் 2.5%. ஆக இன்னைக்கு அத்துணை பேரும் அதிமுக NDA அலையன்ஸுக்குள்ள இருக்கிற போது நான் கேட்கிறேன், அந்த 2.5% அதிமுகவால் அதிகம் பெற்றுக்கொள்ள முடியாதா? 2021 அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் 2026 வாக்களிக்க மாட்டார்களா? மரியாதைக்குரிய MKS அவர்களே, இந்த விமர்சகர்கள் உங்களுக்கு கட்டுக்கதைகளை சொல்லி தப்பு கணக்குகளை சொல்லி உங்களை தவறாக வழிநடத்த பார்க்கிறார்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு அபரிதமான நம்பிக்கையை இவர்கள் தப்பாக ஏற்படுத்துகிறார்கள் என்பதை மட்டும் தயவு கூர்ந்து நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிவுரைகள் சொல்லுகிற இந்த அரசியல் விமர்சகர் அல்ல, எந்த அரசியல் விமர்சகராவது உங்களிடம்
ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? கூட்டுறவு சங்க தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? கிடையாது. ஒரு அரசாங்கத்துடைய பேஸ் அது சார். உள்ளாட்சியில் நல்லாட்சி, கூட்டுறவே நாட்டுயர்வு. இதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கா? 2023ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களுக்கான அந்த காலம் முடிந்து விட்டது. இன்னைக்கு 2 ஆண்டுகள் கடந்தும் நிர்வாகம் இல்லாமல் இருக்கிறது. கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகமே உனக்கு துப்பு திராணி தெம்பு உண்டா? கிடையாது. அதை நடத்துவதற்கு ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறீர்களா? கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன யோசனையில் இருக்கீங்கன்னா, கீழே இருக்கிறவன், அடிமட்டத்தில் இருக்கிறவன், அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டால், உள்ளாட்சி தேர்தல், கூட்டுறவு தேர்தல் நடத்தப்பட்டால் அதிகாரங்களுக்கு வந்து விடுவார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் சாமானிய தொண்டன் அதிகார பொறுப்புகளுக்கு வருவதை திமுக எந்த அளவிலேயும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆசைப்படவில்லை. ஆக அடிமட்ட தொண்டனுக்கு அதிகாரம் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிற ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களையும் கூட்டுறவு தேர்தல்களையும் நடத்தாமல் காலம் தாழ்த்துகிறது என்பதை தாண்டி கூட்டுறவு தேர்தல்களையும் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களையும் நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பயப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக இந்த அரசாங்கம் மீது சுமத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் செய்யாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்னைக்கு நாங்கள் 200+ பெறுவோம், 234 சாதிப்போம் நல்லாம் பேசுகிறவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து மறந்துவிடக்கூடாது. அதன் தலைவர் தளபதி விஜய் மிக பகிரங்கமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, மை பொலிட்டிக்கல் எனிமி இட்ஸ் டிஎம்கே என்று சொல்லுகிறார். என்னுடைய அரசியல் எதிரி திமுக. 2026 திமுகவை வீழ்த்துவதே என்னுடைய லட்சியம் என்று பேசுகிறார். இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் கேட்கிறார்கள், 234 தொகுதியிலையும் விஜய் அவர்களுக்கு போட்டியிடுகிற திராணி உண்டா, தெம்பு உண்டான்னு கேட்கிறார்கள். அது பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருகிறாரா என்கிற சிந்தனைக்குள்ளே நாங்கள் போகவில்லை. அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுகவுக்கு தான் லாபம். அரசியல் களத்தில் தளபதி விஜய் தனியாக ஒரு அணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்தாலும் அதிமுகவுக்கு தான் லாபம். ஏன்னா 2021 தேர்தல் வரை 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட வாக்காளர்களுடைய வாக்குகளை அள்ளிக்கொண்டு போனது யாருன்னா திமுக கூட்டணி. மறந்துவிடக்கூடாது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அள்ளியது யாருன்னா திமுக கூட்டணி. மறந்துவிடக்கூடாது. ஆக இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த இரண்டையும் அடித்து நொறுக்கும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட வாக்காளர்களுடைய வாக்குகளை தளபதி விஜய் அவர்கள் கொத்து கொத்தாக அள்ளி செல்லுகிற சூழல் அரசியல் களத்தில் உருவாகி இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை ஒரு 50% தளபதி விஜய் அவர்கள் உடைத்துக் கொண்டு போகிற சூழல் தமிழ்நாடு அரசியல் களத்திலே உருவாகி இருக்கிறது. ஆக இதெல்லாம் நடக்கிற போது அதிமுகவுக்கு விஜய் எங்களோடு வந்தாலும் லாபமே, அவர் தனியாக போட்டியிட்டாலும் எங்களுக்கு லாபமே. ஏன்னா 2026 ஆட்சி அமைக்கப் போவது அதிமுக. கோட்டை கொத்தளத்துக்கு வரப்போவது அதிமுக. நாடாளுகிற முதலமைச்சராக மகுடம் சூடப் போகிற தலைவர் எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாடு அறிந்து கொள்ளப் போகிற தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை தயவு கூர்ந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக பொள்ளாச்சி விவகாரமானாலும் சரி, கொடநாடு விவகாரமானாலும் சரி, எந்த கணக்கை திமுக போட்டாலும் திமுக போடுகிற அத்தனை கணக்குகளும் தப்பு கணக்குகளாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்படும் என்பதை நான் கனிவோடும் பணிவோடும் தெளிவோடும் தெரிவித்துக் கொண்டு செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க
2026 ஆற்றல் மிகுந்த முதலமைச்சர், நாடாளப் போகிற முதலமைச்சர், கோட்டை கொத்தளத்துக்கு வரப்போகிற முதலமைச்சர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.